வீட்டில் வடை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் காஞ்ச பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கேரட், வெங்காயம், கொத்தமல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் வடை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, அப்புறம் இந்த பச்சை பட்டாணியோட வெந்ததை சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கடாயில் இந்த பேஸ்ட்டை நல்லா போட்டுட்டு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதுவே நல்லா திக்னஸ் வந்துடும். இந்த குருமா மாதிரி இருக்கும்ல, நல்லா அந்த பானிபூரி மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வடையை நல்லா பிச்சு போட்டுட்டு கூட மேலே அந்த மசாலா சுண்டல் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு மேலே அந்த ஆனியன், கேரட், அப்புறம் அந்த கார்ன் சிப்ஸை போட்டு கொடுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். நிஜமாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது தாம்பரத்தில் வடை சுண்டல்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி தான் நான் செஞ்சேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் முடிஞ்சிது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.